Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Centum Challenge வீடியோல செகண்ட் டே அண்ட் நிறைய பேர் கமெண்ட்ல ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அண்ட் நிறைய லைக்ஸும் வந்திருக்கு. எனக்கு போக போக இன்னும் லைக்ஸ் அதிகமாகணும், சரிங்களா? அப்போதான் நிறைய பேர் இதான் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னு நானும் நினைப்பேன். அண்ட் நிறைய விஷயம் கேட்டிருந்தீங்க. பிடிஎஃப் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து 2 மார்க்ஸ் கேட்டிருக்கீங்க. 5 மார்க் இல்லாமல் 10 மார்க் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டே வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை விட்டுருவோம். அதனால தான் எப்போவுமே கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகவே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கேட்டனால இன்னைக்கு வந்து நான் 5 மார்க் தரப்போகிறேன். 5 மார்க் கொடுத்துட்டு இருந்த இடத்துல 5 மார்க் கொடுக்குறேன். அண்ட் 2 மார்க்ஸ் வந்து 5 கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ 45 மார்க்ஸுக்கு நீங்கள் இந்த டெஸ்ட் வந்து இந்த டே 2 ப்ராக்டிஸ் எடுத்துக்க போகிறீங்க. சண்டே அன்னைக்கு 100 மார்க் டெஸ்ட் இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து தேர்ட் சாப்டரில் எப்போவுமே சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் ரொம்பவே முக்கியம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நம்ம தேர்ட் சாப்டர் பேஜ் நம்பர் 103ல 6th கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு 5 மார்க். If a is equal to x by x plus 1, b is equal to 1 by x plus 1, prove that a plus b whole square plus a minus b whole square by a divided by b is equal to 2 into x square plus 1 by x into x plus 1 whole square. இதே சம PQன்னு வச்சு கிரியேட்டிவாகவும் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன்லாம் பார்த்துருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து தேர்ட் லெசனில் இருந்தேன். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 75, செகண்ட் சாப்டரில் எக்ஸாம்பிள் 2.51 செகண்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், 5 + 5 5 + 5 5 5. இதே கொஸ்டின் தான் இந்த வாட்டி ஒரு டிஸ்ட்ரிக்டில் 7 + 7 7 + 7 7 7 கேட்டிருந்தாங்க. இதிலே 3 கேட்கலாம், 6 கேட்கலாம், 9 வச்சுட்டும் கேட்கலாம், சரிங்களா? நீங்கள் ஒரு கொஸ்டின் பார்த்தாலே இது எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ 5/9 வரக்குள்ள 7/9 வரும். இன்சைட் மல்டிபிள் பண்ணும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணணும், சரிங்களா? ஸோ example 2.51 second question. Third question page number 330, exercise 8.4ல 11th question. In a town of 8,000 people இருக்கு பார்த்தீங்களா? இந்த probability sum third question. Page number 330, சரிங்களா? பேஜ் நம்பர் ஓடியே தான் நான் சொல்கிறேன். பேஜ் நம்பர் 330 மார்க் பண்ணிக்கோங்க. Fourth question page number 28, example 1.24. Fourth question page number 28, example 1.24. நீங்கள் நான் சொல்ல புக்கை எடுத்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுடுங்க. அடுத்து ஃபிஃப்த்து சம், 9th question. 2 vertical poles இருக்குது பார்த்தீங்களா? பேஜ் நம்பர் 171, 4.1ல 9th question. இதே சம்ம தான் இந்த வாட்டி கொஷின் பேப்பரில் சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து கம்பல்சரி கொஷினில் கேட்டிருந்தாங்க. இங்கே 6க்கு பதிலாக 12ன்னு கொடுத்துருந்தாங்க, 3க்கு பதிலாக 6ன்னு கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? ஸோ அந்த கொஷினை நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 6க்கு பதிலாக 12, 3க்கு பதிலாக 6. இதை சேஞ்ச் பண்ணி இன்னொரு கொஷினாகவும் நோட் பண்ணிக்கோங்க, கிரியேட்டிவ் கொஷின்ட்டு, சரியா? ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் 5 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பேஜ் நம்பர் 235, எக்ஸசைஸ் 5.4ல 11th கொஷின், 6th சம் தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் 5.4ல 11th கொஷின், 6th சம், பேஜ் நம்பர் 235. Last question page number 290ல 9th question. Outer and inner surface area of a spherical copper shell are 576 pi centimeter square and 324 pi centimeter square respectively. Find the volume of the material required to make the shell. So total 5 mark கொடுத்துட்டேன். Page number 256, example 6.19, 2 markல first question. Page number 253, பேஜ் நம்பர் 253, எக்ஸாம்பிள் 6.19ல ஃபஸ்ட்டு கொஷின். இந்த டயக்ராம் வரைஞ்சி நீங்கள் ஆன்சர் எழுதணும். செகண்ட் கொஷின் பேஜ் நம்பர் 272, எக்ஸாம்பிள் 7.2 செகண்ட் கொஷின் 2 மார்க்கில். தேர்ட் கொஷின் பேஜ் நம்பர் 232, எக்ஸாம்பிள் 5.32, சரிங்களா? எக்ஸாம்பிள் 5.32 தேர்ட் கொஷின். ஒருவேளை நான் பழைய புக் வச்சுருக்கனால உங்கள் பேஜ் நம்பர் மாறினாலும் கொஷின் நம்பர் வச்சு கரெக்டாக எடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின், எக்ஸாம்பிள் 4.26, பேஜ் நம்பர் 192, 4.26 ஃபோர்த் கொஷின். ஃபிஃப்த் கொஷின் பேஜ் நம்பர் 146, எக்ஸாம்பிள் 3.36, 2 மார்க்கில் ஃபிஃப்த் கொஷின்.
5 2 மார்க்ஸ், 7 5 மார்க்ஸ். சரிங்களா? 45 மார்க். கண்டினியூஸாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எழுதி பாருங்கள். இது வரைக்கும் இந்த கொஷின்ஸ்லாம் படிக்கலாம்னா படிங்க. அதனால நான் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்லாம் நிறைய தரல. 6th லெசன் 7th லெசன் தான் அதிகமாக கவர் பண்ணுறேன். ஏன்னா அது இது வரைக்கும் நீங்கள் படித்ததே இல்லைன்னா இந்த சீரியஸில் ஃபஸ்ட்டு அதை கவர் பண்ணிடலாம். ஈஸியாக இருக்கும். ஒரு கொஷினாக நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். மொத்தமாக படித்தாதான் கஷ்டம். அண்ட் இன்னொரு கொஷின் கேட்டிருந்தாங்க, என்னென்னா சாப்டர் வைஸ் கொஷின்ஸ் கொடுங்கன்ட்டு. இப்போ கொஷின் பேப்பரில் நமக்கு வந்து சாப்டர் வைஸ் இருக்காது இல்லையா? நமக்கு ஒரு கொஷினை பார்த்தோன்னே அது என்ன சாப்டர் என்ன எக்ஸசைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் வந்து மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் எடுக்கும் போது தான் அது வந்து பாசிபிள் ஆகும். ஸோ சாப்டர் வைஸ் இப்போதைக்கு வேண்டாம். நம்ம ஃபைனலாக நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் தரும்போது சாப்டர் வைஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் சென்டம் சீரியஸில் இது போகட்டும். அண்ட் இன்னொரு கமெண்ட் என்னென்னா, இந்த கொஷின்ஸ் மட்டும் பார்த்தா 80% எடுத்துடலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். சரிங்களா? நீங்கள் நடுவில் ஸ்கிப் பண்ணுறீங்க, நடுவில் பண்ணலை, இல்லை என்னென்ன கொஷின் மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டேன், ஆனால் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கல, டெஸ்ட் எழுதி பார்க்கலன்னா, இந்த சம்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்து செல்ஃபாக கரெக்ஷன் பண்ணி என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் ரீகால் பண்ணால் சூப்பராக மார்க் எடுக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ நம்ம எல்லாமே பார்க்கல, முதல்ல இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்க்குறோம். இம்பார்ட்டன்ஸ் பார்க்கும்போது அதே மாதிரி இருக்கிற மாடல் சம்ஸ் வந்தால் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும். ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? டவுட் பண்ணாதீங்க. முதல்ல ஒரு ஸ்டெப்பு வைங்க, இது ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் வேணும். முதல்ல நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகுறீங்களா, ஒரு மார்க் எடுக்க எய்ம் பண்ணுறீங்களா, அதுதான் மெயின். கண்டிப்பாக உங்களால் முடியும்னு நம்புங்க. நம்ம எல்லா சம்ஸையும் பார்ப்போம். கண்டிப்பாக சென்டம் அச்சீவ் பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் அக்ரி பண்ணுறீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் அதுக்கான ரிப்ளை நான் கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.